வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அதிகாலை வேளையில் இடம்பெற்ற துயரச் சம்பவம். அச்சத்தில் உறைந்து போயுள்ள யாழ் மக்கள். 36 சிறுவர்களை கட்டாயப்படுத்தி துஷ்பிரயோகம். விசாரணைகளில் வெளிவந்துள்ள திடுக்கிடும் உண்மை தகவல்கள். இலங்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம். மயக்க மருந்தை கொடுத்து தங்க நகை திருட்டு. தமிழர் பகுதியில் அரங்கேறிய சம்பவம். இலங்கையில் தாய்லாந்து நாட்டவர் செய்த மோசமான செயல். அதிரடி காட்டிய காவல்துறையினர். புலவி தாக்குதலுக்கு இலக்காகிய 39 மாணவர்கள். கிளிநொச்சியில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம். தமிழ் இளைஞனின் மர்மமான மரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. நடந்தது என்ன? இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கற்கோவிடம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் அதிகாலை வேளையில் 3 பேர் உள்நுழைந்து வாழ்வீட்டு தாக்குதலை மேற்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வீட்டில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் தனிமையில் இருந்து வந்துள்ள நிலையில் கணவர் மீது வாழ்வீட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தம்பதிகள் கத்தி கூச்சலிட்ட போதிலும் அச்சம் காரணமாக அக்கம் பக்கத்தினர் எவரும் உதவிக்கு வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வீட்டு தாக்குதலை நடத்தியவர்கள் முகமூடி அணிந்திருந்த நிலையில் காணப்பட்டதாகவும் அவர்களது முகத்தை அடையாளம் காண முற்பட்ட வேளையில் அவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டியில் சிறுவர்களை அச்சுறுத்தி துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பல சந்தேக நபர்களை கண்டறிவதற்கான விசாரணைகளை காவல்துறையின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு தீவிரப்படுத்தியுள்ளது. கண்டி மற்றும் பேரதனை பகுதிகளில் 36க்கும் மேற்பட்ட சிறுவர்களை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவத்தில் மேலும் பலர் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கண்டியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் பேரதனை பகுதியில் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் செய்யும் பிரதான சந்தேக நபரும் பொறியியலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக சிறுவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதோடு மேலதிக வகுப்பு இலக்கு வைத்தும் செயல்பட்டுள்ளனர். சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்துள்ள சந்தேக நபர்கள் அந்த காணொலிகளை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களை தொடர்ச்சியாக 3 இடங்களில் வைத்து துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்களுடன் மேலும் 5 பேர் தொடர்புபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கையை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் சந்தேக நபர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் குறித்த தகவல்களை கண்டறிவதற்கான விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளோடு தாய்லாந்து நாட்டவர் உட்பட்ட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கலனி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கிரிபத் கூட பகுதியில் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் பொழுதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 6 லட்சம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் நாட்டில் மறைந்திருக்கும் துபாய் தில்ருக் என்கின்ற போதைப் பொருள் கடத்தல்காரரால் இந்த போதைப் பொருள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். தாய்லாந்து நாட்டவர் வழியாக விமானம் மூலம் போதைப் பொருள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் குளவிக்கூட்டுக்கு இலக்காகிய 39 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் இன்று காலை 8:30 மணி அளவில் குளவிக்கூட்டுக்கு இலக்காகியதில் 39 மாணவர்களும் சில ஆசிரியர்களும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சுமார் 2000 மாணவர்கள் வரையில் கல்வி கற்கும் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் காணப்பட்ட பெரிய குளவிக்கூடு ஒன்று கலைந்துள்ளது. வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டிக்கான பயிற்சிகளுக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்த வேளையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குளவிக்கூட்டின் ஆபத்து குறித்து அதை அகற்ற வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு முன்னர் பாடசாலை நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் இது தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலங்கம பகுதியில் அடையாளம் காணப்பட்ட இளைஞரின் சடலம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்று தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தொலைபேசி தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். தலங்கம டிப்போவில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் பத்திரமுலை நோக்கி செல்லும் பிரதான சாலையின் இடதுபுறத்தில் அமைந்துள்ள நிலப்பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. உயிரிழந்தவர் பண்டரவடையைச் சேர்ந்த சத்தியவேல யோகராஜா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இளைஞரின் மரணத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் தலங்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தினால் மலையக மாணவர்களின் இலவச கல்வி உரிமை பாதிக்கப்படக்கூடும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் நுவரெலியா மாவட்ட செயலாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட சுமார் 1500 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 3000 வரையில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்பொழுது மாணவர்கள் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் கல்வி கற்க வகையில் பாடசாலைகள் அமைந்துள்ளன. எனினும் புதிய சுற்று நிருபத்தின் ஊடாக இந்த தூரத்தை 5 கிலோமீட்டராக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட செயல் என்று சுட்டிக்காட்டிய அவர், முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மலையக மாணவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று அவர் வேதனை வெளியிட்டுள்ளார். மலையக மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு கல்வி மட்டுமே ஒரே வழி என்பதை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தில் அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு புதூர் பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்து 64 வயதினையுடைய மூதாட்டி ஒருவருக்கு யுவதி ஒருவர் குளிர்பானத்தில் மயக்க மருந்தினை கலந்து கொடுத்து அவர் மயங்கியதும் அவர் அணிந்திருந்த 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 பவுன் தங்கச் சங்கிலி மற்றும் 2.5 பவுன் காப்புகள் என்று மொத்தம் 7.5 பவுன் தங்க நகைகளை கொள்ளையிட்டுச் சென்ற சம்பவம் நேற்று பிற்பகல் மட்டக்களப்பில் பதிவாகியுள்ளது. மயக்கமடைந்த நிலையில் இருந்த மூதாட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, பெரிய பகுதியில் வசிக்கும் குறித்த மூதாட்டி மட்டக்களப்பு புதூர் பிரதேசத்தில் உள்ள தனது சகோதரியின் மகள் வீட்டுக்கு செல்வதற்காக சம்பவ தினமான நேற்று முற்பகல் 11 மணியளவில் அங்கிருந்து பஸ் வண்டியில் ஏறி மட்டக்களப்பு நகரில் உள்ள பிரதான பஸ் தரிப்பு நிலையத்துக்கு பிற்பகல் 2 மணியளவில் வந்தடைந்துள்ளார். புதூர் செல்வதற்கான பஸ் 10 நிமிடங்களுக்கு முன்னர் சென்றுவிட்டமையினால் அடுத்த பஸ் வண்டிக்காக அவர் பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தில் காத்திருந்துள்ளார். இதன் பொழுது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இளைஞர் ஒருவருடன் வந்த இளம் யுவதி ஒருவர் பஸ் வண்டிக்காக காத்திருந்து அந்த மூதாட்டிக்கு அருகில் சென்று பேச்சு கொடுத்துள்ளார். இங்கு கள்வர்கள் அதிகம், உங்கள் சங்கிலியை அறுத்து சென்று விடுவார்கள், எனவே தங்க ஆபரணங்களை கலற்றி கைப்பையில் வைக்கவும் என்று தெரிவித்துள்ளதோடு தான் கொண்டு வந்த குளிர்பான போத்தலை கொடுத்து அதனை குடிக்குமாறு பல தடவை வற்புறுத்தியுள்ளார். மூதாட்டியும் அதனை வாங்கி குடித்துள்ளார். குளிர்பானத்தை குடித்து அவர் மயக்கமடைந்ததை அடுத்து அவரது கைப்பையில் வைக்கப்பட்டிருந்த 7.5 பவுன் தங்க ஆபரணங்களை அந்த யுவதி கொள்ளையடித்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞருடன் தப்பியோடி உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ஒமியாள்புரம் பகுதியில் நேற்று பிற்பகல் வெடிக்காத நிலையில் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களால் இந்த கைக்குண்டு அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு விரைந்த போலீசார் முதற்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். கிளிநொச்சி போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் இணைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ரத்தினபுரி, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, திருவண்ணாமலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.